சபாநாயகர் சொன்னார், பிரின்ஸிபால் பேரெல்லாம் சொல்லும்போது கை தட்டல, ஆனந்த் பேர் சொல்லும்போது மட்டும் கை தட்டினாங்கன்னுட்டுன்னு. அதுக்கு எனக்கு அந்த கைத்தட்டல் இல்லை, தலைவர் தளபதிக்கோசம் அந்த கைத்தட்டல். அவருக்கு தெரியும் எப்படி ஹெட்டிங் நியூஸில் வரணும், எப்படி பேசினா நியூஸ் கேரி பண்ணுவாங்கன்றதெல்லாம். எங்கள் அண்ணனுக்கு கை வளர்ந்த கலை. 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சாதாரணமானவர். அவர் சட்டசபையில் பேசும்போதும் சரி, மற்ற இடத்துல பேசும்போதும் சரி, மிக திறமையானவர். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், ஒரு உண்மையான அரசியல்வாதி யார் என்று சொன்னால் அது சகோதரர் அண்ணன் அன்பழகன் தான் என்று நான் எல்லோரிடம் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறது. உண்மையாகவே அந்த போராடுற ஒரு குணம், பயங்கரமாக பேசுறது எல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசமாக இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்காக நீங்கள் வச்சுருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்கள் ஒழுங்காக வச்சுனுக்காதனால தானே. அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்ககிட்ட வராங்க. சபாநாயகர் சொன்னார், பிரின்ஸிபால் பேரெல்லாம் சொல்லும்போது கை தட்டல, ஆனந்த் பேர் சொல்லும்போது மட்டும் கை தட்டினாங்கன்னுட்டுன்னு. அதுக்கு எனக்கு அந்த கைத்தட்டல் இல்லை, தலைவர் தளபதிக்கோசம் அந்த கைத்தட்டல். அவருக்கு தெரியும் எப்படி ஹெட்டிங் நியூஸில் வரணும், எப்படி பேசினா நியூஸ் கேரி பண்ணுவாங்கன்றதெல்லாம். எங்கள் அண்ணனுக்கு கை வளர்ந்த கலை. 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சாதாரணமானவர். அவர் சட்டசபையில் பேசும்போதும் சரி, மற்ற இடத்துல பேசும்போதும் சரி, மிக திறமையானவர். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், ஒரு உண்மையான அரசியல்வாதி யார் என்று சொன்னால் அது சகோதரர் அண்ணன் அன்பழகன் தான் என்று நான் எல்லோரிடம் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறது. உண்மையாகவே அந்த போராடுற ஒரு குணம், பயங்கரமாக பேசுறது எல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசமாக இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்காக நீங்கள் வச்சுருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்கள் ஒழுங்காக வச்சுனுக்காதனால தானே. அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்ககிட்ட வராங்க.